look at the bark, look at the stem. This is only stem. It is stem. இது பெருசா இருக்குறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்? trunk னு சொல்லுவோம். This is a trunk. See, புரியுதா? This is a trunk. See, this is the trunk. This is known as trunk. நானே கேட்கணும். முதல்ல உன்னிப்பா கேட்கணும் பேச்சுக்குள்ள. This is a trunk. These are the branches. These are the branches. இதான் branch இருக்கு பத்தியா? இது branch. அது branch. இது branch. இந்த ட்ரங்க்ங்கிறது ஒரு ட்ரங்க் தான் இருக்கும். ஒரு மரத்துக்கு ஒரு ட்ரங்க் தான் இருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த பிரான்ச்சஸ் வந்து குட்டி குட்டி அப்புறம் லீவ்ஸ் என்ன கடைசில என்ன வருது? ஃப்ளவர் வரதுக்கு முன்னால இது என்ன வருது? ஃப்ரூட். இல்ல, bud. This is known as bud. This is known as bud. இது பாரு. மொட்டு. This is known as bud. அப்புறம் என்ன வருது? ஃப்ளவர் என்ன கலர்ல இருக்கு? yellow. Leaves are கீழ ஒன்னு இருக்குமே கண்ணுக்கே தெரியல. So you see you cannot see the roots. தோண்டி பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா நீ சாப்பிடுற ரசம் சாதம் சாம்பார் சாதம் அதே மாதிரி அதுக்கு சாதம் இருக்கு கீழே. அதுல இருந்து எடுத்துட்டு நீ தண்ணி குடிக்கிறேன்ல அதே மாதிரி அதுவும் தண்ணி குடிக்கும். உனக்கு எப்படி சாப்பாடு வேணுமோ தண்ணி வேணுமோ மரத்துக்கும் சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் சன்லைட் வேணும். பத்தியா அங்க சன் இருக்கு பாரு. அந்த சன் அண்ட் வாட்டர். வெரி குட். and soil and water and sunlight. அது இருந்தாதான் ட்ரீ எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். space for it to grow. Very good. Very good. இந்த இலை இருக்குல்ல இந்த இலையை வச்சு பிபி செய்யலாம். உங்க மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோ. ஃபோல்டு பண்ணிட்டு இதை முனையில் இப்படி பண்ணிட்டு நீங்களாம் இப்பெல்லாம் டாய்ஸ் வச்சு விளையாடுறீங்க. எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரி விளையாட்டு இந்த மாதிரி மரத்துல இந்த மாதிரி பறிச்சு என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இப்படி பண்ணிட்டு பார்த்து பார்த்து அங்கே சாணம் இருக்கு பார்த்து. தண்ணி வர மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல. பொறுமையா போங்க போங்க போங்க. கோ 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 கோ. கிஸ்டியடா rice plant. Paddy. Rice plant. What is it? Hey, don't touch. இதுக்கு இந்த இந்த எட்ஜ் இருக்குல்லடா இது இந்த எட்ஜ் இருக்குல அந்த ஷார்ப்பா இருக்கு. ஏறி விழ கூடாது. கீழே இறங்கி அப்படியே கீழே இறங்கி கீழே இறங்கி பண்றேன். ஓடி வர கூடாது. பொறுமையா இதுதான் நமக்கு அரிசி வருது பாத்தீங்களா? புரியுதா? Are you able to see? Correct, correct, exactly. Keep moving. Yes, move. மரம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? palm tree. நம்ம அங்க ஒரு மரம் பார்த்தோம். அரச மரம். பூவரச மரம். இது என்ன மரம்? பனைமரம். இந்த ட்ரீக்கும் அந்த ட்ரீக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்டெம் இல்ல, பிரான்ச்சஸ். கபரு முதல்ல கேக்கு லிசன். சார் அப்படி நிழல்ல நின்னுக்கோங்க. பாரு வித்தியாசம் பாரு. ரெண்டுத்துக்குமே ட்ரங்க் இருக்கு. இதுக்கும் ட்ரங்க் இருக்கு அதுக்கும் ட்ரங்க் இருக்கு. இந்த ட்ரங்க் தான் இந்த குண்டா இருக்குது.
ஆனால் பாம் ட்ரீக்கு பிரான்ச்சஸ் இல்ல. பாம் ட்ரீக்கு பிரான்ச்சஸ் இல்ல. இங்க பாரு, அது மட்டும் இல்ல, பாம் ட்ரீல பாரு அதோட இலையெல்லாம் பாரு வித்தியாசமா இருக்கு. குத்தும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். அந்த இலையில பூவரச மரத்துல ரொம்ப சாஃப்டா இருக்கும் இலை. இது வந்து பழம் வரும், நொங்கு. இது நொங்கு எப்போ சாப்பிடுவாங்க? சம்மர்ல சாப்பிடுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு பாருங்க கூடுலாம். இல்ல பேர்ட்ஸ் அந்த பழங்காய் கீழே விழுந்ததுனால தான் அந்த சின்ன செடிங்க இருக்கு, அதையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதெல்லாம் தானே பாரு, மேலே விழுந்திருக்கு அந்த இது அந்த ஒரு ஃப்ரூட். சரி, இது நொங்கு இருக்கு இல்லையா, நொங்கு வெட்டாம விட்டுட்டா அதுவே பழுத்து கீழே விழுந்துடும். இது விழுந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பிரித்து நம்ம பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா, இதை வந்து புதைச்சிருவாங்க. இந்த மந்தில் ஆடி மாதத்தில் வந்து புதைச்சிட்டாங்கன்னா 3 மாதம் கழித்து இது தோணுனாங்கன்னா இது முளைச்சி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு இருக்குது, பனங்கிழங்கு இருக்குது. நம்ம அந்த பனங்கிழங்கை சாப்பிட்லாம், இல்லை அப்படியே விட்டுனா இந்த மாதிரி கண்ணா முளைஞ்சிரும். சரிங்களா? அதுதான் அப்படியே மரமாயிடும். பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? ஆமாம், இதுலேருந்து தான் வருது பனங்கிழங்கு. இங்கே பாருங்க, ஒரு பனை இதோட வந்து 3 நொங்கு இருக்கா, அந்த 3 நொங்கு தான் இது மாதிரி ஆகிடும் பழுத்துச்சு. அப்ப நம்ம கையில வச்சு பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் அவங்க வந்து எல்லாமே இந்த சாயில வந்து கலக்குவாங்க. நல்லா கலக்கிட்டு இப்படி நீளமா சீரா வெட்டுவாங்க. அது மேல அப்புறம் ஒன்னொன்னா சீட்ஸ் போடுவாங்க. அந்த சீட்ஸ் போட்ட பிறகு அதுக்கப்புறம் மேல வந்து கொஞ்சம் மண்ணை தூவிடுவாங்க, இல்ல மண்ணை தள்ளி விடுவாங்க. இந்த உழவு இந்த பக்கம் பிடிக்கும் போது இப்போ மேம் இந்த இது பிடிச்சிட்டு வரும்போது எவ்வளவு அழகா போகுது. மாடு கட்டி அழைச்சி பிடிச்சிடணும். ஓட்டே விட்டுருங்க. சரி சரி, குட். இது ஒண்ணுதான். ராடிஷ்டா அனுவானெல்லாம் லாடி. ஏய் ராடிஷ்டா, இந்த பாப்பா ரூல் சேர் வந்துருச்சு. ராடிஷ் இங்க பாரு, ராடிஷ் அவன் எடுத்து ரூல் சேர். ஏய் Don't touch. Now tell me please. Now hey, listen. Is brinjal a fruit or a vegetable? சரி, டொமேட்டோ நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க, எனக்கு தெரியும். எனக்கும் எல்லாரும் வேஸ்ட் பண்றீங்க டொமேட்டோ. சரி, வெரி குட். வெரி குட். टोमेटो चटनी தேங்காய் சட்னி பஸ்ல போன அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரியா? So this is brinjal plant, tomato leaves பாரு, ரெண்டுத்துக்கும் leaves பத்தியா எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. ஏய் தொடக்கூடாது, தொடாம பார்க்கணும். So these are very old type of houses. These are new type of houses. Modern houses, listen to just turn this side. In modern houses, இப்ப இருக்கிற ஹவுஸ்ல அது வேணா தொட்டு பாருங்க, அந்த செவரை தொட்டு பாருங்க. Yeah, we have a roof. இல்ல, That you cannot go inside. ceiling. Sir? And the ceilingல we have terrace. மொட்டை மாடிக்கல நம்மளால போயிட்டு விளையாடலாம். floor. இல்லையா, இன்னொரு மாடி கிடையாது. இந்த ரூஃப் வந்து கம்பைன்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க பாருங்க, இன்னொரு ஃப்ளோர் நம்மளால போட முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படினு நம்ம Yeah, this is known as a tractor. You understand? This is a machine which is used to plow the field. அந்த காலத்துல என்ன யூஸ் பண்ணாங்க? புல்லக்ஸ் யூஸ் பண்ணாங்க. எப்பயும் யூஸ் பண்றாங்க. புல்லக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ போக everybody is using tractor. It's a machine. It will help. no bricks,
no cement, no sand, only sand, only sand. Okay, பெரிய மண்ணுல கட்டின செவர் இது. Okay, look at this. This is mud house. அங்கேயும் காமிச்சிட்டு இருக்காரு. பாத்தீங்களா இங்க பிரிக்ஸே இல்ல பாருங்க. It doesn't have a bricks. இப்போ நம்ம வீடு கட்டறதுக்கு bricks இருக்குல்ல? bricks இருக்கு, சிமெண்ட் இருக்குல்ல? ஸ்டோன்ஸ் இருக்கு. இங்க வந்து அப்படி கிடையாது. only mud. only sand. மசீல மாதிரி இருக்கு. boys. What is it? Mud. Mud? Mud house. Mud house, huh? Children, did you see the mud house? Very nice. It's made of a Have you seen the mud house? Inga paru. Look at this. Look at this. This is the typical mud house. hard. Very hard. See? But you know what happens in the mud house? Yes. You know what happens? It is very cool. It is very cool. Yeah, it is very cool. மேல வந்து ஸ்பெஷலா பார் வுட் எல்லாம் இது மாதிரி பேம்பூலாம் போட்டிருக்காங்க. பேம்பூ போட்டு மேல ஷீட் போட்டிருக்காங்க மழை வராம இருக்கிறதுக்கு. புரிஞ்சு அதெல்லாம் பேம்பூ. அதெல்லாம் பேம்பூ. பேம்பூ. புரிஞ்சுதா? Is it clear? Come slowly go. மத்தியில செஞ்சு பார்த்து போகணும் பார்த்து போகணும். This is made out of stone. ஒன்னும் அழுக்காது. இது மண்ணு. புரிஞ்சுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா? கல்லு பார் கல்லு கல்லா இருக்கு. கல்லு கல்லா இருக்கு. So these are rocks. தொட்டு பார் தெரியுமா தொட்டு பார். அது மேல மண் செவர் வச்சு கட்டுவாங்க. ஓகே. இது மட். மண் சரி. அங்க போய் நில்லு. ரெண்டு பேரா சீக்கிரம் பண்ணிடுவோம் சார். தொட்டு பாரு. பாத்தியா? டிஃபரன்ஸ் பாத்தியா? வெரி குட். அங்க போய் நில்லு. அங்க போய் நில்லு. ஒருத்தர் டச் பண்ணு பாரு மேல டச் பண்ணு அங்க போ பூரா this is thatch அந்த வீட்ல என்ன பார்த்தோம் டைல்ஸ் பார்த்தோம் இந்த வீட்ல பத்தி வித்தியாசமா இருக்கு பாருங்க வீடு this is made out of mud and cement mixed ஆனா மேல பாரு thatched house போட்டுருக்காங்க இங்க are you able to see வித்தியாசம் தெரியுதா அப்படியே நின்னா அப்படியே ஏறி போயிடலாம் நல்ல பழக்கம்